9 பேர் வெளிநாடுகளில் இருந்து உங்களை நேர சந்தித்து உங்களோட பேசுவதற்கு வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் உங்களோட ஒரு ஆளாக இருந்த அண்ணாவும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் சுபிச்சத்திற்குமாக அவர் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் தர மெசேஜ் என்னென்று சொன்னால், கடந்த காலமாக ஆகட்டும், எதிர்காலம் சுபீட்சமாக அமைய உங்களோட எதிர்கால உணர்வாழ்வுக்காக கல்வி வாழ்வு இந்த பொது வாழ்விலும் சமூகத்திலும் நீங்கள் சரியான பிரஜைகளாக இணைய வேண்டும் என்பதற்காக அவர் வந்து பாடுபட்டு கொண்டிருப்பார் என்பது உங்களுக்கு ஒரு செய்தியாக சொல்வதற்காக வந்திருக்கிறார். அதே நேரத்தில் நாங்கள் உங்களை பார்க்க இன்னொரு வகையில் சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு வருஷத்துக்கு பின்னர் கூட இப்படி ஒரு கம்ப்யூட்டரை படிக்கக்கூடிய நிலையை உருவாக்கியதுக்கு நாங்கள் அரசாங்கத்திற்கும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அவர்களுக்கு எத்தனை விதமான பணிகள் இருக்கிறோம். இந்த இப்படியான இதுகளை செய்யும்போது சந்தோஷமாக வாழ்வுக்கு என்ன செய்கிறார்கள் என்பதை நாங்கள் நேரடியாக இந்த பொதுமக்களோடையும் போராளிகளோடையும் நேரடியாக கலைத்து, அதாவது இராணுவம் அல்லது அரசாங்கம் தந்த தகவல்களை விட நாங்கள் நேரடியாக கடந்த 2 நாட்களாக நேரடியாக பேசியதிலிருந்து பெற்ற அனுபவங்கள் எங்களுக்கு ஒரு முடிவை தரும். அரசாங்கத்துக்கு உண்மையாக அரசாங்கம் இந்த நிலையில் வச்சிருக்கிறதுக்கு நாங்கள் வரவேற்க வேண்டும், நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பாரிய ஒரு போர், அந்த போர் முடிந்ததுக்கு பிறகு அகதிகள் போராளிகளை பராமரிக்கிற செலவு அவர் சொன்னதன்படி ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 400 ரூபா படி, ஒரு கேம்பில் 400 பேர் இருந்தால் நீங்களே அதை செய்து பார்க்கலாம். ஆனால் எல்லாரும் விடுதலை செய்யணும் என்று ஆவலாகவும் உடனடியாக செய்யணும் என்று கேட்கிறது. இதில் நடைமுறையில் உள்ள பிரச்சனை என்னவென்றால், இன்றைக்கு இந்த முகாமிலே இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்கிறது, சாப்பாடு இருக்கிறது, ஒரு இதில் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாரையும் உடனடியாக விடுதலை செய்தால் நாளைக்கு அவர்களுக்கு என்ன ஆதாரம்? அவர்கள் வீதிகளிலே பிச்சு எடுக்க முடியாது, அதற்கு அரசாங்கம் இடம் கொடுக்க முடியாது, நாங்களும் அதற்கு இடம் கொடுக்க முடியாது. எனவே இன்றைக்கு 25 பேரை அவர்கள் விடுதலை செய்கிறார்கள் என்று சொன்னால், நாளைக்கு அவர்கள் தங்கள் சொந்த கால்களில் இருக்கக்கூடிய நிலையை வைத்து கொண்டு தான் அங்கே அவர்கள் விடுதலை செய்கிறார்கள். முக்கியமாக நீங்கள் இங்கே இருக்கிற இந்த அண்ணா, இந்த விஷயமாகத்தான் அவர் 24 மணி நேரமாக உழைத்து கொண்டிருக்கிறார். அரசாங்கத்தோடு நேரடியாக பேசிக் கொண்டிருக்கிறார், கலந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு அரசாங்க அதிகாரிகள், இராணுவ அதிகாரிகள், முக்கியமாக நான்